அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி. இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம வீடியோ வரும், அதை கண்டினியூவா பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா, ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான், அவர் பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் 29ஆம் தேதி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இப்ப மீன ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிச்சு, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம், அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் ஐப்பசி மாசம் 12ஆம் தேதி 28/11/2025 தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு. ஒரு கிரகம் நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம். இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த 12 ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பு, ஒரு குதூகலமா உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் ஒரு இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். அவங்க பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு தகுந்த மாதிரி பேசணுமோ அப்படி பேசி அடுத்தவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய நபர்கள். நிறைய பாருங்க, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பேச்சு பண்பா இருக்கும், ஒரு குணமா இருக்கும். அடுத்தவர்களை கவரக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. நல்ல பேச்சு திறமை, பேச்சாற்றல் கொண்டவர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரக்காரர்கள், புதனுடைய ராசிக்காரர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடமான மகர ராசிக்கும் 9ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான். அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வக்ரமாகிறார். பொதுவாகவே ஒரு 100க்கு 70%, 80%, 60% எல்லாருமே ஒரு தொழில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய நபரா இருப்பாங்க. அந்த தொழில் ஸ்தானம் சிறக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும், நம்ம தொழில் மென்மேலும் அது விருத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய லெவல்ல தொழில் பண்றவங்களும் இருக்காங்க, சின்ன லெவல்ல தொழில் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில்ல முன்னேற்றம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, பொதுவா எனக்கு தொழில் பெரிய லெவல்ல வருமா அப்படின்லாம் ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கணும். 10ல ஒரு பாவியாவது இருக்கணும், இல்ல ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்து தசாபுத்தி நடக்குது, இந்த 11ஆம் இடம் தொடர்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பணமழை தான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய இந்த கிரகத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது. ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவரவருடைய கர்ம வினையில அவரவருடைய விதி ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்காரா, கெட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான், குரு பகவான்.
குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா வந்து உட்கார்ந்துருக்கார். அப்ப எப்படி இருக்கும்? குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய 5ஆம் இடம், மெயினா பாத்துக்கோங்க, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானம், உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 9ல வந்து ராகு இருக்கு. 9ல ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தாத்தா, அப்பா, இந்த மாதிரி உள்ள ஒரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடல்நிலை வந்து கவனம் தேவை. இந்த 9ஆம் இடத்து அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரமாகிறாரு. அதனால கண்டிப்பாக ஒரு கவனங்கள் தேவை இருக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, நோய் இருக்கு, ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் இருக்கு, ஒரு தலைவலி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் டக்குன்னு பண்ணிடணும். அதுதான் சுபக்கிரகம் பார்க்கணும். அதாவது ஒரு சுப கிரகம் பார்க்கறதுங்கிறது வேற, அந்த ஒரு வைத்தியம் பார்க்கறதுங்கிற அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த மிதுன ராசிக்கு இன்னைக்கு வந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 7 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். இந்த 12 ராசிக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் தான். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற மாதிரி குலதெய்வத்தினுடைய ஸ்தானத்தை, குலதெய்வத்தினுடைய ஆக்டிவேஷன் பண்றது. இந்த குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து என்னைய காக்கவே இல்லை, எனக்கு நல்லதே நடக்கல, குலதெய்வம் வந்து எனக்கு கனவுலையே வரல, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையானே தெரியல, முன்னோர்கள் எல்லாம் எனக்கு கனவுல வருவாங்க, கனவுல வர்றதே இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து பாருங்க 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை விழும் பொழுது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உருவாகும். பொதுவா வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பாக்குறாங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஸ்தானங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்றது, குலதெய்வ கோயில் கட்டுறது, குலதெய்வத்துக்காக வேண்டுதல் வச்சுக்கிறது, இது எல்லாமே நல்லாவே இருக்கும். அப்ப இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் நடக்கும். இதை விட பெரிய விஷயம் அப்படின்னா கரு யாருக்கெல்லாம் உருவாகலையோ கரு உருவாகும், குழந்தை பேரு உண்டாகும். 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகள் ஸ்தானத்தை காரக அதிபதியான குரு பகவான் அவர் பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து உருவாகிறதுக்கு குரு பகவான் சரியா இல்லை அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தடை தாமதம் ஏற்படும். 5ஆம் பாவகம் நல்லா இருக்கணும், 5ஆம் பாவகத்து அதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும், குருபவினுடைய பார்வைக்குள்ள வரணும். இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். 7 அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம். இந்த மனைவி ஸ்தானத்தை பார்க்கும்போது மனைவி மூலியமா ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகள், பிரிவினைகள்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு ஒற்றுமை, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, பாக்கியஸ்தானம். அப்பா வழியில இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான விஷயங்கள், தாத்தா வழி சொத்துக்கள், பாட்டன் தேடிய சொத்துக்கள், இது எல்லாமே ஒரு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாக பிரிவினைகள் எல்லாம் பண்றாங்கல்ல, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்பா அண்ணன் தம்பியுடைய சொத்தை பிரிச்சுக்கிறோம், பாட்டன் தேடிய சொத்தை நாங்கள் அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே பாருங்க இது ஒரு சண்டை சச்சரவா இருக்காங்க, இதை பிரிக்கிறதுல பிரச்சனை வருது அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒரு 9ஆம் இடத்தினுடைய பார்வையில குரு பார்க்கும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமூகமா ஓடிடும், அந்த பிரச்சனைகள் இருக்காது, அது நல்லாவே இருக்கும். இந்த சனியினுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது பொதுவா இந்த சனியினுடைய தாக்கத்துல விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி, அது இல்லாம ஒருவருக்கு கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, இதுவும் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்துல சனியினுடைய தாக்கத்துல ராகு கேதுவா இருக்கட்டும், மற்ற கிரகங்களா இருக்கட்டும், சனி பகவானா இருக்கட்டும், இந்த 3 கிரகங்கள் தான் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல புதன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 நாள் 28 நாள்ல கூட அவர் மாறுவார். இதுல வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்ந்து வர்றதுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமி தான் சுழலுது. பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து தொலை தூரத்துல போறதுனால
சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்காததுனால அது வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் சனி மட்டும் இல்லை, இந்த கிரகங்கள் 9 கிரகங்களுமே ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலும் கதிர்வீச்சுகளும் ஒருவருக்கு நடக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் கண்டிப்பா நடக்கும். ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல இடத்துல இருந்து நடத்துதா கெட்ட இடத்துல இருந்து நடத்துதா, இது நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமான்னு முடிவு பண்றது வந்து தசாபுத்தி. விதி ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு ஜாதகம்னு சொல்றோம். இந்த தசாபுத்தியும் ஒத்துழைக்கணும். அப்ப இதெல்லாம் ஒத்துழைக்கும் பொழுது வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது ஏற்பட்டதே இருந்தது. இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அப்படிங்கிறது ஒரு இளமையை உள்ள இளமையான கிரகம்னே சொல்லலாம். ஒரு நிறைய பேர் பாருங்க 40 வயசு 50 வயசு ஆனாலும் ஒரு 30 வயசு அந்த மாதிரியே இருக்கும், மதிக்கலாம். அந்த ஒரு முதுமை தோற்றம் தெரியாது. அந்த இளமையா இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் அப்படி ராசியை கொண்டவர் தான் இந்த மிதுன ராசி. இதுல மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம். மிருகசீரிஷங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை உடைந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3மே பாருங்க ஒரு ராசியில 2 பாதம், இன்னொரு ராசியில 2 பாதம். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பாதமுமே வந்து ஒவ்வொரு ராசியை மாத்திரும். 2ஆம் பாதம் கடைசியில விழுகுது, 3ஆம் பாதம் வரப்போகுது அப்படின்னா அடுத்த ராசி, 2ஆம் பாதம்னா ஒரு ராசி. இதுதான் அதுல உள்ள மாற்றம். அப்ப இந்த புதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம். கேதுவோட சேர்ந்து இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்கு. செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் கூட நீடிக்கும். கவனம் குறைவுகள் இருக்கவே கூடாது. அதனால இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். அடுத்து திருவாதிரை. திருவாதிரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு பேச்சா இருக்கட்டும், ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களா இருக்கட்டும், எதையா இருந்தாலுமே ஈஸியா கையாளக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு பேச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை பேசினாரு அப்படின்னா ஒரு தொழில் பண்றவங்க அவங்கள பேசி அந்த பிசினஸை பண்ணிடுவாங்க. இந்த ஜாமான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அந்த ஜாமானை வந்து அவருடைய பேச்சாற்றல் மூலியமா, அந்த ஒரு கனிவான பேச்சு மூலியமா சரி அதை வாங்கிடுவோம் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா ராகு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்கும். இந்த புனர்பூசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பண்பு கொண்டவர்கள். அவங்கள்ட்ட கெட்ட விஷயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்காது. நல்லதே செய்யணும், நல்ல விஷயங்கள் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நாம 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா அவர் வந்து குருவுடைய நட்சத்திரம். குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு பார்க்கக்கூடிய இடத்த வந்து வளர்க்கக்கூடிய தன்மை தான் உண்டு. அவர் இருக்கிற இடத்த கூட பார்க்கக்கூடிய இடத்த வளர்க்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை இதை நம்ம சொல்றதுக்கான காரணம். ஒரு ஜாதகத்துல வந்து குரு பார்வை வந்துருச்சு, இப்ப திருமணம் பண்றாங்க ஒரு பொண்ணுக்கோ ஒரு மாப்பிள்ளைக்கோ, குரு இன்னைக்கு தசாபுத்தியே சரியா இல்லை அப்படின்னாலும் குருவினுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா பண்ணலாம். உனக்கு குருவினுடைய நோக்கம் வந்துருச்சு, வியாழன் நோக்கம் வந்துருச்சு, பொண்ணுக்கு குருவினுடைய நோக்கம் வியாழன் நோக்கம் மாப்பிள்ளைக்கு வந்துருச்சு, தாராளமா கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைகள் இல்லை அப்படின்னாலும் இந்த தசாபுத்தியும் சரி, இந்த குருவினுடைய பார்வையும் சரி ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்குதுன்னா அது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையே தரும். இந்த 12 ராசிகள்ல எதுவா இருந்தாலுமே இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3மே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.